சார், கடகராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்து? கடகராசிக்கு குரு தன் ராசியிலே உச்சமாவதால் 5ஆம் பாவமான விருச்சகம் பார்வை இருப்பதால் 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் நெடுநாள் பிரச்சனைகள் சரியாகும். குழந்தை பாக்கியம், நெடுநாள் குழந்தை இல்லாம இருக்கிறத அதெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அதுபோல முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் மிகவும் சிறப்பா செஞ்சா அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. குரு பகவான் வந்து அதே மாதிரி கடக ராசிலேயே இருந்து 7ஆம் பார்வைக்கு 7ஆம் இடத்தை பாக்குறதுனால இந்த வருஷத்துல வந்து திருமணம் ஆகாதவர்களும் திருமணத்தை கொடுக்கும். ஒரு கூட்டு தொழில் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். திருமண தடை விலகும், கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக சார், நல்லா இருக்கும். எல்லா வகையிலுமே மனைவி வழி உறவுகள் மிக சிறப்பா இருக்கும் சார். உங்களுடைய கருத்துங்க சார்? கடகராசி கடகராசி அப்படின்னு சந்திரன் ஜொலிக்கக்கூடிய வீடு, அதுல குரு பகவான் உச்சம் அடைகிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. எப்படி பாத்தீங்கன்னா குரு வந்து அதிகாரமா அந்த இடத்துல வந்து அமர்றாரு. அப்படி குரு அந்த இடத்துல அமர்ந்து பொதுவா அவருடைய பார்வை 5ஆம் பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை, இப்படி அவருடைய பார்வை பலன் என்ற கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026, 27 மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க, பூர்வ புண்ணியம் யாரெல்லாம் அவங்க பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். தெய்வ அனுகூலம், அவங்க குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை இல்லாம இருக்கும். கண்டிப்பா இந்த குரு பயிற்சி குருனுடைய பார்வையில அவங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை கிடைக்கும். அடுத்தது திருமண தடை இருக்கிறவங்க திருமணம் வந்து மிக விரைவில் அவங்களுக்கு நடக்க முழு வாய்ப்பு இருக்குது. குருபவனுடைய பார்வை 9ஆம் இடத்த பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குது. வளர்ச்சி அவங்களுக்கு அதிகரிக்கும். இந்த பாக்கிய கொடுப்பனே அவங்களுக்கு தந்தை, குடும்ப வழி, அதே பூர்வீக சொத்து அடிப்படையில அவங்களுக்கு பாக்கிய பிரார்த்தனை நல்ல விதமா இருக்கும். அதனால 2026, 27 அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இயங்கக்கூடிய தன்மை இருக்குது. பொதுவாக கடகராசிக்காரருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 5, 7, 9ஆம் பார்வையாக பாத்தீங்கன்னா அந்த பாவத்தெல்லாம் குருபவன் ஆக்டிவேட் பண்றதுனால, அதாவது இந்த வருஷத்துல வந்து எல்லா வகையிலுமே கூட குழந்தை பாக்கியம், திருமண வகையில், தொழில் வகையில் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு வந்து வழிபடக்கூடிய கடவுள் இந்த வருஷம் முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். விருச்சகம் பாதாள செம்பு முருகன் வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். பொதுவா கடகராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால அவங்களுடைய மூதாதைகளை வழிபாடு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி வாழ்க்கையில் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.